இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ் ஆஃப் அ லவ்ட் ஒன். நமக்கு ரொம்ப பிடித்தமானவங்க, நம்மளோட பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸா இருக்கிறவங்க, ஒரு பெட். இந்த மாதிரியான இழப்புகள் நம்மளை ரொம்பவே பாதிக்குது. இதை அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரீஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடித்தமானவங்களை நம்ம இழக்கும் பொழுது நம்ம ரொம்ப சோகமா இருப்போம், அதுல இருந்து வெளியே வர கஷ்டப்படுறோம். இந்த மாதிரியான வருத்தங்கள்னால நிறைய இமோஷன்ஸ் நம்மளுக்குள்ள நம்மள ஒரு புரட்டி எடுக்குது. இதனால நம்ம தனிமை உணர்வு, நம்மளோட வேலையில தடைகள், பிசிக்கலா சேஞ்சஸ், உடம்பு வலி, நிறைய வலிகள், உடம்புல சில மாற்றங்கள், இது எல்லாமே நடக்கக்கூடும். அதே நேரம் நம்மளோட இமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான இழப்புகள் அப்போ நிறைய குழப்பம், கோபம், ஆதங்கம், இந்த மாதிரி நிறைய மாதிரியான இமோஷன்ஸ் இருக்கும். நிறைய நேரங்கள்ல ஷாக், திடீர்னு எதிர்பார்க்காத நேரம் ஒரு இழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஷாக். இது எல்லாருக்குமே ஒரு பீரியட் ஆஃப் கிரீவிங் டைம் வேணும். அப்படின்னா என்னன்னா, சோகமா இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம், அதை பற்றிய நினைவுகள் வரும், நிறைய பயம் வரலாம், என்ன மாதிரியான இமோஷன்ஸும் மாறி மாறி வரக்கூடும். அந்த நேரத்துல இந்த மாதிரி குழப்பம், கோபம் இதெல்லாம் வரும் பொழுது இத கையாள்றது மிக மிக அவசியம். சில நேரங்கள்ல தோணும், இதுல இருந்து நான் வெளியே வந்துருவேனா, இதை எப்படி செய்ய போறேன், ஐயோ சரி, எனக்கு எங்க அப்பாவோட இழப்பு இருந்த பொழுது நான் என்ன பண்ணேன்னா, அந்த இடத்துல வேற யாராவது சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணேன், ஆனா முடியவே முடியாது. அந்த இடம் ரொம்ப காலியாகும், வெறுமை உணர்வு இதெல்லாமே நமக்குள்ள வரக்கூடும். இதை எப்படி கையாள்றது அப்படின்றது, கையாள முடியுமா அப்படின்ற கேள்வி வரும் பொழுது கண்டிப்பா முடியும். என்ன சொல்றாங்க சைக்காலஜில அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இதை எதிர்த்து போராடி இதுல இருந்து நீண்டு வர முடியும். இந்த கிரீவிங் டைம்ன்றது சிலருக்கு சில மாதங்களாகவும் இருக்கலாம், வருடங்களும் எடுக்கலாம். ஆனா கண்டிப்பா இதுல இருந்து வர முடியும். இதுல 5 ஸ்டேஜஸ் இருக்கு: டினையல், ஆங்கர், பார்கெனிங், டிப்ரெஷன், அக்செப்டன்ஸ். ஸோ இந்த கடைசியா வரதான் அக்செப்டன்ஸ். இதுல எல்லாரும் எல்லா ஸ்டேஜஸும் கண்டிப்பா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சிலர் டினையல், எப்படியும் எனக்கு நடக்கவே இல்லையே, எனக்கு நடந்துச்சு, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல இருந்துட்டு அடுத்து பார்கெனிங்க்கு வரலாம். அதே மாதிரி நான் கோவப்படுறேன், ஆங்கர் ஸ்டேஜ் வந்துடுறேன், திரும்பியும் டினையல் போகலாம். ஸோ முன்னாடி பின்னாடி போறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். பட் இதெல்லாம் ஸ்டேஜஸ் மாறி மாறி எப்போ அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருதோ அப்போதான் இதுல நம்மளால முழுமையா வர முடியுது. இந்த 5 ஸ்டேஜஸ் பற்றின விளக்கம் உங்களுக்கு தேவைன்னா என்னோட கமெண்ட்ல போடுங்க, நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ தெளிவா போடுறேன். ஸோ இதுல இருந்து எப்படி வரலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்றது எனக்காகவும் ஒரு நண்பரா என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் இதை எப்படி சப்போர்ட்டிவா இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம்.